இப்போ தான் புரியுது நம்ம ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக அவர் எல்லா இடத்துலையுமே பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணுறான்றதால எல்லாரும் அவர் வந்து பஞ்ச் டயலாக் பேசுகிறாரு, கூட்டத்தை காட்டுறாரு, ஒரு டக்குன்னு ஓடி போயிடுறாரு. அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரியில் பேசின பேச்சுன்றது என்டையர் ஸ்டேட், அதாவது என்டையர் ஸ்டேட் ஃபுல்லாகவே அந்த டாபிக்ன்றது எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. ஆனால் இது நிறைய பேர் பேச மாட்றாங்க. திரும்ப திரும்ப அவர் பண்ண தப்பு, அந்த ரசிகர்கள் பண்ணுற தப்பு, இதை தான் சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவர் சொன்ன என்டையர் சிஸ்டம் சேஞ்சுன்றதை யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை தமிழ்நாடு வெற்றி ஆப்னு ஒரு ஆப் அது வந்து எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும். அது வந்து நம்ம பயனர்கள், நாம டு கவர்மெண்ட் டு நாம டைரெக்டாக தான் இருக்கும். இதில் யார் இதில் கட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள், இவங்க தான் கட் ஆகுவாங்க. அது எந்த ஸ்கீமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல விஷயமா, கவர்மெண்ட் மக்களுக்கு கொண்டு வர எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த இடைத்தரகர்கள் என்பவங்க நடுவில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்கள கட் பண்ணாலே இந்த என்டையர் சிஸ்டம் சேஞ்சுன்றது நடக்கும் கண்டிப்பாக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க ஊனமாக இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க விதவை இருக்காங்க, நமக்கு இந்த ஸ்கீம் வரல, நமக்கு வீடு கட்டித்தரல, ஒரு சில விஷயம்லாம் வராமல் இருந்தால் அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம், கவர்மெண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாமே மக்கள் பார்வையில் இருக்குன்ற மாரி பொதுவாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை. அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அதிகாரி மேலே இருக்கிற எடுக்க போகிற ஆக்ஷன், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காரு. அது ஒரு ஸ்டோரி மாரி இருக்குது. இதெல்லாம் கேட்க இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் இருக்குமான்னு, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் ரொம்பவே ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே மக்கள் பார்வையிலே இருக்கும்போது கவர்மெண்ட்ன்றது ரொம்பவே நல்லா நடக்கும். எந்த இடத்துலையும் கரப்ஷன்ன்றது வராது. மக்கள் எல்லோரும் எந்த விஷயம்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு ஈஸியான வழி எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த ஆப்புன்றது நம்ம குடும்பத்தில் யாராருக்கு என்னென்ன நன்மையை பெற்றிருக்காங்க, யாராருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, யாரும் கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லைன்ற மாதிரி எல்லாமே கவர்மெண்ட்டுக்கே தெரியுன்றதால நம்ம இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நிற்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஆப் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை, எது தேவை, யாருக்கு என்ன வரலன்றதை டைரெக்டாக அவங்களே வந்துடுவாங்க. இதுதான் இந்த விஷயத்த யாருமே பேசலை, எந்த நியூஸ் மீடியாவும் பேசலை.